அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளி ஷோவில் ஆண்டனி தாஸ் அவர்கள் செஞ்ச ஸ்வீட்கார்ன் கட்லெட். இது செஞ்சு அவங்க இந்த வாரம் இம்யூனிட்டி வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்து வர்றப்ப அதில் ஸ்வீட்கார்ன் கர்னல்ஸ் ஒரு கப் அளவுக்கு சேர்த்தி ஒரு கொதி இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி சூடு ஆறுனதுக்கப்புறமா ஸ்வீட்கார்ன் கர்னல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை கிள்ளி சேர்த்திக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துண்டாக்கி சேர்த்தி நம்ம வேக வச்சு எடுத்துருக்க ஸ்வீட்கார்னையும் உள்ளே சேர்த்தி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் பல்ஸ் பண்ணிங்கனாவே போதுமானது. ரொம்ப பேஸ்டாட்டம் அரைக்காமல் இந்த மாதிரி 1-2 கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட அரைச்ச ஸ்வீட்கார்ன் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸையும் உள்ளே சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஸ்வீட்கார்ன்லேயே உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் போல் வரமிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, இதெல்லாம் சேர்த்தி தண்ணி விடாமல் அந்த உருளைக்கிழங்கோட ஈரப்பதத்துலேயும் கார்னோட ஈரப்பதத்துலேயும் பிசைஞ்சு ஒரு டோவாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துங்க. நம்ம ஒரு மைதா ஸ்லரி செய்ய போகிறோம், அதுக்கும் உப்பு ஆட் பண்ணுவோம். மைதா ஸ்லரிக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்தி தண்ணி விட்டு இதை நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நீர்க்க கரைச்சிடாதீங்க. கொஞ்சமாவது திக்காக இருந்தால் தான் நமக்கு பிரெட் க்ரம்ஸ் நல்லா பைண்ட் ஆகி வரும். இந்த அளவுக்கு திக்காக கரைச்சி எடுத்து வச்சுட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்வீட்கார்ன் கலவையில் கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு நம்ம மசால் வடைக்கெல்லாம் தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளோட பேட்டி ரெடி. இதை ஃபஸ்ட்டு மைதா ஸ்லரியில் கோட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு ஸ்லரி எல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு பேட்டியை மட்டும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் உதிர்ந்து வரக்கூடாது, அதனால் நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லா சைட்லேயும் பிரெட் க்ரம்ஸ் டைட்டாக பிடிச்சி வர்ற மாதிரி அமுத்தி எடுத்துக்கோங்க. இதே போல் மற்ற எல்லா பேட்டிஸையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்த அளவுக்கு நமக்கு மொத்தம் இன்றைக்கி 14 பேட்டிஸ் வந்தது. இதை ஒரு 10 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா செட் ஆகிக்கும். அதுக்கப்புறமா சூடாக இருக்க எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு க்ரில் பேனில் வச்சு ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக 2 பக்கமும் செவந்து வர்ற அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர்ற அளவுக்கு மெதுவாக திருப்பி விட்டு அடுப்பு சிம்லேயே வச்சு பொறுமையாக இதை பொரித்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட சுவையான ஸ்வீட்கார்ன் கட்லெட் ரெடி. நீங்கள் சிம்மில் வச்சு எடுக்கும்போது வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்தும் வந்துடும். நம்ம 10 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணனால நமக்கு பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் உதிர்ந்து வராமல் கட்லெட் ஷேப் மாறாமல் அதே ரவுண்ட் ஷேப்லேயே இருக்குது பாருங்கள். நான் உடைச்சி காமிக்கிறேன். மேலே போர்ஷன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்துனது எல்லாமே பச்சையாக தான் ஆட் பண்ணோம். நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்திருக்கும். குயிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த அளவுக்கு 14 கட்லெட் வந்ததுன்னு நான் சொன்னேன். நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற வேல்யூஸ் ஒரு கட்லெட்டுக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குதுங்கிறத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.